அண்ணையா அதிகமாக கேட்டோம், ஒரு 10 பில்லியன் தானே, கொடுக்க மாட்டியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். ட்ரம்ப்புக்கு அடிச்ச என்னது ஜென்ம சனியா, என்ன சனி வந்துச்சுன்னு தெரியலை. இப்போது வைக்கிற இடமெல்லாம் இப்போ தோல்வியிலே தான் முடியுது. சுட சுட தயாராகும் ஐஆர்ஜிசி, செய்வதறியாது திகைத்து நீக்கும் ட்ரம்ப். சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இப்போ யார் வேணாலும் மாறி மாறி அடிச்சுக்கலாம் அப்படின்ற அனுமதியை கொடுத்த மாதிரி போயிடுச்சு. இந்த சூழலில் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கும் நடத்துகிற தாக்குதலுக்கு செலவழிக்கிறதுக்கும் பணம் பெரிய ஒரு பற்றாக்குறையாக மாறி இருக்குது ட்ரம்ப்புக்கு. இதனால் என்ன பண்ணுறாருன்னா, தென்கொரியா கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கா 39,000 இராணுவ வீரர்களை கிம்முக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இறக்கி வச்சுருக்கோம் ஐயா, உங்களை அவ்வளோ பாதுகாக்கிறோம் நாங்கள், நீங்கள் என்னடான்னா ஒரு $10 பில்லியன் கொடுங்கடான்னு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜென்ரலு, இவனுங்களுக்கு இராணுவம் கொடுக்குறதுக்கு மட்டுப்படுத்தியா, இனிமேல் இவனுங்க கிம்மால் அடி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து அதே உச்சரிப்போடைய, நான் வீடியோ கடைசியில் போடுறேன் அந்த கான்ஃபரன்ஸை பாருங்கள், அப்படியே சொல்லியிருக்கான். எப்படி ஒரு திமிருத்தனம்! இவ்வளோ காலம் அவனுங்கள்ட்ட நல்லா சூறையாடி அவனுங்களோட நல்லா இது பண்ணி கடைசியில் ஒரு அவசரத்துக்கு காசு கேட்கும்போது அவனுங்களோட என்ன கஷ்டமோ நஷ்டமோ தென்கொரியா அவங்க கொடுக்கலன்றதுக்காக வடகொரியா கிட்ட அடி வாங்கி சாவுங்கடா, டேய் மிலிட்ரியெல்லாம் எடுங்கடா அப்படின்ற மாதிரி காமெடியாக பதில் கொடுத்து வச்சுருக்கான்ப்பா. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து முடிந்து விட்டது, இனிமேல் சீஸ்ஃபயரே இல்லை அப்படின்றத அறிவித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பதட்டமான நிலை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முஜ்தபா கொமைனியுடைய தலைமையில் இராணுவ, அதாவது பிரிக்கிறது, யார் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வேலைகள் வந்து ஐஆர்ஜிசி தரப்பில் ஆரம்பமாகி இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. அதே மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் எனி டைம், எனிவேர் எனி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் எந்த இடத்துல வந்து வேணாலும் விழலாம், வெடிக்கலாம், தாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த முக்கியமான சில தீர்மானங்களை எடுக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் முஜ்தபா கொமைனி தான். அவருடைய தலைமையில் தான் இனி வரும் நேரங்களில் அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படும் அப்படின்றதையும் ஐஆர்ஜிசி தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஓமான் கடற்பரப்பு பார்த்திங்கன்னா எண்ணெயில் மிதக்குது அப்படின்ற கவலை அளிக்கும் விடயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நேவிகேஷன் அத்தாரிட்டி மற்றும் மேரிடைம்ஸ் அத்தாரிட்டி. உண்மையிலே ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்குது. அரபிய கடலில் இருக்கட்டும், இந்த ஈரானிய ஹார்மஸ் கடலாக இருக்கட்டும், ஓமானை அண்மித்த தீபகற்பங்களாக இருக்கட்டும், பல இடங்கள் வந்து இப்போது என்ன சொல்கிறது, மசகு எண்ணெயால் நிறைஞ்சு காணப்படுது. பல மில்லியன் பேரல்கள் மசகெண்ணெய் வந்து ஃபுல்லாகவே இதாகி போய் இருக்குது, அந்த இடத்துல நிறைஞ்சு போய் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. கப்பல்கள் எல்லாமே மூழ்கி போய் இருக்குது. பயம், பதட்டம், குழப்பம், அமைதியின்மை, இந்த நேரத்தில் எங்கே வந்து விழுமென்ற தெரியாத ஒரு பதட்டமான சூழல் மறுபடியும் த பிகினிங் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகி இருக்குது. கேள்வி, மீடியாக்காரன் சும்மா இல்லைங்க, இந்த பாருங்க, இந்த சத்தத்தை பாருங்களேன், மாறி மாறி responded to your request to have a conversation. How do you know he hasn't responded? Hasn't? Yeah, he has. ஒழுங்கா பதில் சொல்லியா? Yeah, he has. Yeah, yes. மீடியாக்காரங்க கடுப்பாகுது. ட்ரம்ப் பதில் கொடுக்க மாட்டேங்கிறான். யுத்தத்தை முடிச்சுட்டு கிளம்பி தொலையா, நிம்மதியா நாங்கள் எங்களை இருக்க விட்டுட்டு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல மக்களே. அல்லாஹ் கரீம், பிரார்த்தனை பண்ணுங்க. Why hasn't Kim Jong-un responded to your request to have a conversation? How do you know he hasn't responded? Has he? Yeah, he has. Did you speak to him?
and very positive. Well, just so you understand with South Korea, look, South Korea has been protected by us for many, many years. And during my first term, they agreed to pay close to $3 billion a year for protection because we don't, they essentially weren't paying. And I asked them to do that at my request. I said, not right. They weren't happy about it, but they agreed. I asked for $10 billion, and they were very unhappy. But we agreed for a short term that it would be $3 billion, and next year it would go up, and the next year it would go up, so they start paying for their protection. When the election was rigged and I ended up watching for 4 years and then coming back, I watched Biden rescind that $3 billion a year for whatever reason. When I called recently the president of South Korea, who I like, I think he's very nice actually, but I called him, I said, would you like to give us a little hand? We don't need help with Iran, but if you'd like, give us a hand with Iran. He said, no thanks. And I said, wait a minute, we have 39,000 soldiers over there guarding you from Kim Jong-un, your next door neighbor, and you're not going to help us on a very easy military operation in Iran? That's strange. No, we'd rather not get involved. I say, well, why are we involved in helping you? So, and I want to help them, but, when you ask somebody, would you like to give us a hand, and they say, no thanks, and then we're guarding them from a country and paying ourselves billions of dollars, it's costing us billions and billions of dollars to protect not only them, but other countries. Look at NATO. We spend hundreds of billions of dollars protecting Europe from Russia. Hundreds of billions, mostly from Russia, but from other things too. And then they say, well, they don't want to get involved with guarding the Strait, where they get most of their oil. They get 50% of their oil, and they don't want to get involved. Why are we doing it? So all I want is fairness. And South Korea, I get along with them very well, but they were paying $3 billion a year, and then they convinced Biden that I was probably a bad person and they shouldn't, and he immediately rescinded that order. So we were getting paid. We would have been getting paid a lot more, but we can't go around and protect all of these countries, especially when they're not there to help us.